என்எஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரியில் அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. கணிதத்தை நம்ம வேறு பார்வையில் பார்த்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்வோம். நான் சென்னையை பற்றி கூட ஒரு போயம் எழுதி வச்சுருக்கேன், த மேன் ஹூ நியூ ஒன்லி நம்பர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 20, 2025 அப்படிங்கிற நாள் கணித உலகுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளில், அதாவது செப்டம்பர் 20 அன்றைக்கி பார்த்திங்கன்னா 29வது நினைவு தினமாக இருக்கும். யாரோடது? ஹங்கேரி நாட்டு கணித மேதை பால் ஆடிஷ். அதாவது அவர் எப்படி ப்ரொனவுன்ஸ் PAUL, பால் ERDOS. இது எர்டோஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இப்போ அதை உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ஏர்டிஷ், AIRDISH, ஏர்டிஷ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கணித உலகில் அவர் அப்படி தான் அழைக்கப்படும். நிறைய பேருக்கு அந்த பேர்கள் நம்ம ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் போது வரக்கூடிய டைரெக்டான சொற்றொடரும் உச்சரிப்பும் வேறு மாதிரியும் நம்ம அந்த மொழி சார்ந்து இருக்கிறதுக்கும் மாறுபடும். அதனால் இவருடையது எர்டோஸ்னு சொல்லாமல் ஏர்டிஷ்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏர்டிஷ் அப்படிங்கிறத பால் அப்படிங்கிறது இல்லாமல் ஏர்டிஷ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பால் ஆடிஷ் ஏன் முக்கியம், ஏன் அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம், ஏன் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, கணிதத்தில் நிறைய சாதனை பண்ணவங்க, நிறைய மேதைகள் இருக்காங்க, நிறைய கணிதவியலாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஆடிஷோட பெருமை என்ன அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு சொந்த ஜாப்னு வேலை கிடையாது, சொந்த வீடுன்னு இல்லை, எதையுமே இல்லாமல் ஒரு கணித ஞானியாக அவர் வாழ்ந்தது தான். அவருக்குன்னு எந்த ஒரு இடத்துலையும் அவர் வேலைன்னு பார்த்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு நிரந்தரமான ஒரு பொசிஷனில் இருக்கலாமே. அவருடைய அறிவுத்திறனுக்கோ ஆற்றலுக்கோ அவருடைய படைப்புகளுக்கோ நிறைய இடங்களில் எல்லா பல்கலைக்கழகம் உலக அளவில் அவருக்கு பெரிய போஸ்ட்டில் வேலை கொடுத்தாங்க. ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு பதவியில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு உள்ள செயல்பாடுகளை தான் நான் பார்க்க வேண்டியிருக்குமே தவிர, ஒரு ஞானி எப்படி தன்னுடைய அறிவு உலக மக்களுக்கு கடத்தணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஞானிகள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. தனக்கு ஞானம் பெற்ற பிறகு ஊர் ஃபுல்லாக போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே பரப்புவாங்க. அந்த பரப்புதல் பண்ணி தன்னுடைய ஞானத்தை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், உண்மைகளை புரிய வைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சும்மா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் தான் பால் ஆடிஷ் என்ன பண்ணார், எனக்கு ஒரு குறிப்பிட்ட பதவி குறிப்பிட்ட வேலைன்னு இருந்தால் நான் அங்கேயே என்னுடைய வாழ்க்கை போயிடும், என்னுடைய கற்றலையும் என்னுடைய அறிவையும் எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், எல்லாரையும் நான் பார்க்கணும், உலகம் ஃபுல்லாக நான் சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக உயர்ந்த எண்ணத்தில் செயல்பட்டதாலேயே அவருக்கு வேலைன்னு எதுவுமே நாட்டம் இல்லை அவருக்கு. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி இருக்க முடியும்? இவர் ஏதோ ஒரு 300 வருஷம் 400 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் இல்லை. 1913லேருந்து 1996 வரைக்கும் வாழ்ந்தவர். அதாவது இன்னிலேருந்து இப்போ இந்த ஆண்டு 2025லேருந்து பார்த்திங்கன்னா 29 வருஷம் முன்னாடி தான் இருந்திருக்கார். 30 ஆண்டுகள் கூட இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த நம்ம சமகாலத்தவர்கள் தான் அவரும் பார்க்கலாம். நம்ம சென்னை கூட பால் ஆடிஷ்லாம் வந்திருக்காரு. அவர் போகாத, எனக்கு தெரிஞ்சு அன்றைய காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போகாத இடமே இல்லைன்னு கூட கணித உலகில் சொல்லுவாங்க. அதாவது அவருடைய விஷயம் என்ன அப்படின்னா, உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவானது கணிதம் தான். மொழிகள் மாறலாம், கலாச்சாரம் மாறலாம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம், உணவு முறைகள் மாறலாம், எந்த மாதிரி வேணாலும் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் கணிதம் ஒன்று தான். இது அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நான் எங்கே போனாலுமே இப்போ 2 3 கூட்டினா 5 அப்படிங்கிற உண்மை ரஷ்யாலேயும் ஒன்று தான், சைனாலேயும் ஒன்று தான், இந்தியாலேயும் ஒன்று தான், அமெரிக்காலேயும் ஒன்று தான், இல்லைங்களா? அதை யாராலையும் அந்த பொது உண்மைகளை மாற்ற முடியாது. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு இன்னொரு பலம் என்னென்னா, யாருக்கு என்ன விஷயத்த சொன்னால் அவங்க நல்லா பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சில பல்கலைக்கழகத்தில் வடிவியலில் யார் அதிகமான ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கிறவங்களா இருந்தால் வடிவியல் சார்ந்த கருத்து ஏதாவது புதிர் அவருக்கு மனசில் தோணுச்சுன்னா நேராக அவங்கள போய் சந்திக்க போயிடுவார். அந்த மாதிரி எண்ணியல் சார்ந்த புதிர்களுக்கு யார் நல்ல தீர்வு காணுவாங்களோ அவங்க கூட போய் சொல்லுவார். இப்போ அவருடைய அவர் கூட உழைச்சவங்களுக்கு இல்லை ஆராய்ச்சி கட்டுரை போட்டவங்களுக்கு பேர் கொலாபரேட்டர்ஸ்னு பேர், அதாவது சக ஆய்வாளர்கள். அந்த சக ஆய்வாளர்கள் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு மிக பெருமையான விஷயமாக பார்ப்போம். ஆடிஷோட டைரெக்டாக பேப்பர் போட்டவங்க அப்படின்னு பார்த்தாக்க அவங்களுக்கு ஆடிஷ் நம்பர் 1. அவர் கூட ஆடிஷ் கூட போட்டவங்களோட அவங்களோட போட்டவங்களுக்கு ஆடிஷ் நம்பர் 2, அந்த மாதிரி நிறைய வரும். ஆடிஷ் நம்பர் 6 வரைக்குமே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவான மேத்தமேட்டிஷியன்ஸுக்கும் 5 இல்லை 6க்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களோட ஆடிஷ் நம்பர் 5 இல்லை 6க்குள்ளே வந்துடும்.
அப்படி தான் அந்த செயின் ரியாக்ஷன் இருக்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆடிஷ் நம்பரோட. அதில் பார்த்திங்கன்னா ஆடிஷ் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராடஜியாக இருந்தார். அதாவது மிகப்பெரிய அறிவோடு இருந்தவர். 20 வயசில் அவருக்கு பிஹெச்டி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கணிதத்தில் புதுமையாக யோசித்தார். எளிமையாக இருந்தது. அவருக்கு அவர் எப்பவுமே சொல்வார், கணித சிந்தனைகளுக்கு நிரூபணம் வேணும், ஆனால் நிரூபணம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக கொடுக்கணும். அதனால் அவர் சொன்ன அந்த இது என்னென்னா ப்ரூஃப் ஃப்ரம் தி புக் அப்படிம்பார். அந்த புக் அப்படிங்கிற புக் ப்ரூஃப் அப்படிம்பார். ரொம்ப அழகான நிரூபண முறையை அவர் வந்து புக் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போ ஆடிஷ் வந்து எதையாவது ஒரு தேட்டரத்தோடைய நிரூபணத்தை பார்த்து புக் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அதை நிரூபணம் பண்ணவங்களுக்கு. அந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படி இருந்தார்னா அவர்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு மிக மிக சிறந்த நிரூபண முறைகள் அங்கே இருக்கும், அவர் வச்சுருப்பார். ஒருவேளை என் காலத்துக்கு அப்புறம் நான் போய் பரலோகத்துக்கு போய் பார்க்கும்போது நான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதைகள் கூடலாம் நான் வந்து பேசி அவங்கக்கிட்ட நிறைய நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தன்னுடைய காலத்துக்கு அப்புறமும் கணிதத்தை தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சில விஷயங்கள் நான் அவரை பற்றி நான் சொல்லும்போது ஏன் ஆடிஷை இன்றைக்கி நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்னா, கணிதத்தில் அதிகமான ஆராய்ச்சி பண்ண மேதைகளில் இவர் தான் முதன்மையானவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் சாதாரணமாக ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு 20 ஆய்வு கட்டுரைகள் 30 ஆய்வு கட்டுரைகள் அதிகபட்சம் 200-300 பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓய்வு பெறறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 150-300 கட்டுரைகள் வரைக்கும் பண்ணுவாங்க. சில பேர் 500 வரைக்கும் கூட போகலாம் அதிகபட்சமாக. ஆனால் இவர் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சிந்தனைகளை உருவாக்கி கிட்டத்தட்ட 1500 ஆய்வு கட்டுரைகள் மேலே பண்ணியிருக்கார். இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே அந்த அளவு யாரும் பண்ணதாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸை வெளியிட்ட பெருமை பால் ஆடிஷ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார். அதாவது அவருக்கு எங்கெங்கே சின்ன சின்ன நாடாக இருந்தால் கூட அங்கேயும் போய் கணிதம் வளரணும். இப்போ கணித வளர்ச்சியை, கணிதம் வந்து ஒரு பெரிய நாடுகளுக்கு இல்லை பெரிய இடங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட போயிட்டு எல்லா இடங்களையும் போயிட்டு கணிதத்தை பரப்பணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு தன் லைஃபையே தியாகம் பண்ண ஒரு மிகப்பெரிய மேதை. அவர் முழு வாழ்க்கையுமே கணிதத்துக்காக அர்ப்பணித்தவர் அவர். அதனால தான் அவருக்கு வேலையோ இல்லை பணமோ இல்லை அவருக்குன்னு சொந்தங்களோ ஃபேமிலியோ எதுவுமே அவருக்கு கிடையாது. ஈவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் அவர் பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லையா, அதாவது ஒரு வங்கி கணக்கு கூட அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் எங்கேயாவது சொற்பொழிவு எங்கேயாவது போய் கொடுத்தாரு, பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அவருக்கு சன்மானம் கொடுப்பாங்க, அந்த பேசுனதுக்காக வந்து போனதுக்காக. அந்த தொகையை கூட என்ன பண்ணுவார், யாருக்காவது இப்போது ஜப்பானுக்கு போய் சொற்பொழிவு கொடுத்தப்போ அந்த டைமில் அவர் பேசிகிட்டு இருந்தப்போ பக்கத்து இடங்களில் இதில் பூகம்பம் வந்தது. அந்த பூகம்ப பாதிப்புக்கு இவர் என்ன பண்ணார், இவருக்கு கொடுத்த காசை அப்படியே நீங்கள் அந்த இதுக்கு எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் இந்த பைசா, எனக்கு நீங்கள் போக்குவரத்து செலவு மட்டும் டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்க போதும், இந்த சன்மானம் எனக்கு வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு அந்த பூகம்பத்தால் பாதித்தவங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த மாதிரி தன்னை பற்றியே யோசிக்காமல் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்த இது ஞானிகளால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நான் பால் ஆடிஷை என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கணித ஞானியாக தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் யார் வேணாலும் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட துறையில் பெரிய வல்லுநராக இருக்கலாம், பெரிய ஆய்வுகள்லாம் நடத்தலாம். உலகம் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க நல்லா இருக்கணும், தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், வசதியாக வாழணும், எனக்கு எல்லா சிறப்புகள் கிடைக்கணும், புகழும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உலக இயல்பு. அதெல்லாம். ஆனால் இவர் தன்னை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம பெற்ற அறிவு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு எல்லாருக்கும் போய் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ஆசையாக கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ஒரு இது. தனக்கு குடும்பம் இல்லைன்னா கூட மற்றவங்கள மதிப்பார், எல்லாரும் இடத்துக்கும் போவார். அவருக்குன்னு எங்கே போகிறாரோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, விடுதிகள், அந்த மாதிரி விடுதிகள் தான் தங்கிப்பார். எங்கேயுமே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க மாட்டார். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு வாரத்துக்கு மேலே தங்க மாட்டார், அடுத்த இடத்துக்கு போயிடுவார். அவருடைய ஃபேமஸான சில வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அனதர் ரூஃப் அனதர் ப்ரூஃப் அப்படிம்பாங்க. அதான் அனதர் ரூஃப் அனதர் ப்ரூஃப்னால் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எப்படி இந்த செஸ்லலாம் பார்த்திங்கன்னா, செஸ் விளையாட்டில்
பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர், இப்போ நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய ஒரு பெரிய விழாலாம் நடக்கும்போது, அறிவியல் கூட்டம்லாம் நடக்கும்போது அவங்கள கூப்பிட்டு ஒரு 100கணக்கான பேரை உட்கார வைப்பாங்க. இவங்க டக்கு டக்குன்னு ஒரு ஆள்கிட்டையாக போய் மூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. முதல் ஆள்கிட்ட பண்ணிட்டு 2வது ஆள்கிட்ட போவாங்க, 2வது ஆள்கிட்ட பண்ணி 3வது ஆள்கிட்ட போவாங்க. பேரலாக நடக்கும். அதில் 100 பேர்கிட்டையுமே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் ட்ரா பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்தியாவில் 2010 அப்படி நடந்தப்போ விஸ்வநாதன் ஆனந்துக்கிட்ட 2-3 பேர் தான் ட்ரா பண்ணாங்க, மீதி பேர்லாம் தோற்றுட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி பால் ஆட்ரிஷ் வந்து எப்படி செஸ்ஸில் அந்த மாதிரி பேரலாக எல்லாரும் கூடயும் ஒரே நேரத்தில் சிந்திச்சு பண்ணுறாங்களோ செஸ் வீரர்கள், அந்த மாதிரி கணிதத்தில் எங்கே போனாலும் ஒரே நேரத்தில் பல தரப்பட்ட யோசனைகளை கொடுத்து எல்லா இதில் எண்ணியலாக இருக்கட்டும், வடிவியலாக இருக்கட்டும், கிராஃப் தியரி அப்படிங்கிற இதாக இருக்கட்டும், காம்பினட்டோரிக்ஸ் அப்படிங்கிற துறையாக இருக்கட்டும், எல்லாமே அதுவும் பர்டிகுலராக அவருடைய இது வந்து ரேண்டம் கிராஃப்ஸ் அப்படிங்கிற இதில் அவர் ரொம்ப பேர் பெற்றவர். இவருடைய ஃப்ரெண்டு ஆல்ஃப்ரெட் ரென்னி அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் ஒரு இது எப்போவுமே சொல்லுவாங்க. அதிக நேரம் கணிதத்தையே யோசிப்பாங்க, சாப்பிடக்கூட மாட்டாங்க. அப்போ சில பேர் நண்பர்கள் போயிட்டு கேட்பாங்க, ஏன் சாப்பிட்லையா நீங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், ஏ மேத்தமேட்டிஷியன் இஸ் அ காஃபி மெஷின் ஹூ கேன் டேர்ன் காஃபி இன்டூ தியரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அதை சொல்லுவாங்களாம். அந்த பெரிய அங்கே வெளிநாடுலாம் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி காஃபி டைல்யூட்டடாக இருக்காது, அங்கே ரொம்ப திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும். அந்த கேப்புச்சினோ இவ்வளோ பெரிய கப்பு இருக்கும். அந்த மாதிரி கப்பில் அவங்க குடித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பசிக்காது. அது முழுசாக அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா பசி இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணார். இதில் இன்னொரு எனக்கு பிரமிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய 80வது வயசு காலகட்டத்தில் அவருக்கு இந்த அந்த இது புருவம் வந்து மறைக்க ஆரம்பிச்சு, அதாவது அந்த கேட்ராக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்தது. அந்த கேட்ராக்ட் பாதிப்புனால அவரால் சரியாக பார்க்க முடியல, படிக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டார். அப்போது போய் இது டெஸ்ட் பண்ணும்போது அங்கே சிகிச்சைக்கு அமெரிக்காவில் இருந்தப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட்டின்னு போய் ரொனால்ட் கிரஹாம் அப்படிங்கிறவர் கூட்டின்னு போய் காமிச்சார். அவர் தான் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் பால் ஆட்ரிஷ்க்கு. அவர் கூட்டின்னு போய் காமிச்ச உடனே இதை வந்து சர்ஜரி பண்ணணும், இதுக்கு சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும், இதுக்கு லேசரோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவருக்கு வந்து அந்த இது சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறினாங்க மருத்துவர்கள். அப்போ இவர் என்ன பண்ணார், வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இல்லை நான் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ண எப்படியும் இது சரி பண்ண எவ்வளோ நாள் ஆகும், நான் திருப்பி பழையபடி அதுக்கு எப்படி 1 மாதம் கிட்ட ஆகும் இயல்பு நிலைக்கு வரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இயல்பு நிலைக்கு வரத்துக்கு 1 மாதம் ஆகும்னா கணிதமே 1 மாதம் பின்தங்கி போயிடும். அதாவது இவர் தான் கணிதத்துக்கு ஆதாரம் மாதிரியும், இவர் தான் வந்து இவர் இல்லைன்னா மேக்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து அப்படியே உள்வாங்கிக்கிட்டவர். அவர் கணிதத்துக்கு நான் தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ எனக்கு நான் பார்க்க முடியல, எழுத முடியலன்னா மேக்ஸே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இதானவர். அப்போ எல்லாருமே அப்புறம் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி இல்லை ஒரு கண்ணில் வந்தது, அப்புறம் அவர் ஒத்துக்காதனால திருப்பி 2வது கண்ணிலையும் வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியல, பார்க்க முடியலன்னு சரின்னு வேண்டாம் விருப்பாக ஒத்துக்கிட்டார் அந்த சர்ஜரிக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது இது பண்ணாங்க. அப்புறம் ஒரு 10-15 நாளில் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி கணிதம் போட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் உழைப்பாராம். சாதாரணமான விஷயம் இல்லை. நான் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கூட இருந்தவங்கள. அவர் ஏதாவது உணவு அருந்தும் போது கூட பார்த்திங்கன்னா, அதாவது மத்தியானம் லஞ்சோ இல்லை நைட்டு டின்னரோ சாப்பிடும்போது கூட 4 பேரை கூப்பிட்டின்னு வச்சுட்டு அப்போ கூட அது ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவார். அப்போ கூட மேக்ஸ் தான் பேசுவார். நீங்கள் இதை படிச்சிங்களா, இதை பார்த்தீங்களா, இந்த புது விஷயம் வந்திருக்கு, இதை யார் நிரூபித்தாங்கன்னு தெரியல, நான் பார்த்தேன், எனக்கு எதாவது புதுசாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ கூட அந்த பாடம் சம்மந்தமான டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிடுவார். சும்மா உட்காந்து சாப்பிட மாட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இன்றைய இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ நேரம் செல்ஃபோனை வச்சு வீணடிக்கிறோம், எவ்வளோ நேரம் சினிமா பார்க்குறோம், இதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் அந்த காலத்தில் சினிமாலாம் அவ்வளோ கிடையாத நேரத்துலையே என்ன பண்ணுவார், என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த டிவி சினிமாஸ் எல்லாம் இந்த உலகத்தை கெடுக்குது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சவர். ஏன்னா அவர் விஞ்ஞான பார்வையில் அதை பார்க்குறாரு. அது நேரம் செலவாயிடும், அதில் நாட்டுக்கோ இல்லை உலகத்துக்கோ உபயோகமான விஷயங்கள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவோட வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு டிவியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்ன ஆட்களில் பால் ஆட்ரிஷும் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி அது விஞ்ஞான பார்வையாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா, இவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை பாதிச்சது. ஏன்னா 80 வயசு கிட்ட ஆகிடுச்சு. 19 மணி நேரம் ஒர்க் பண்ணுறங்கிறது உடல் ஒத்துழைக்கலை. அப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் இப்படியே இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், நீங்கள் ஓய்வு கண்டிப்பாக எடுத்துக்கணும், நாங்கள் தூக்க மாத்திரை தரோம், தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஹாவ்
so much of time to sleep in my grave அப்படின்னாரு. அதாவது கல்லறையிலே எனக்கு நிறைய தூங்கத்துக்கு நேரம் இருக்குது, நான் இறந்து போன பிறகு அங்கே தூங்கி தான் இருக்க போகிறேன், இப்போ என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இப்போ என்னை ஒர்க் பண்ண விடுங்க, இப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சுட்டு இருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூட ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த இயந்திர உலகத்தில் நம்மளை பற்றி மட்டும் பார்த்துட்டு நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ண ஓடி பண்ணுறக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு கல்லறையில் நான் போய் தூங்கிக்கிறேன், என்னை தூங்க விடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு தைரியம் வேணும்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த சமீப காலத்தில் இப்போ, அதாவது இவர் நம்ம சொன்ன மாதிரி 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான். ஸோ இப்போ இந்த சமீப காலத்தில் இப்படி பண்ணுறாருங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சென்னைக்கு வரும்போது முதல்ல அவர் சென்னைக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் தோராயமாக. அவர் வந்தப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி தான் அப்படி கூப்பிட போயிருந்தார். இப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய கணிதவியலாளர். அவங்க அப்பா அல்லாடி ராமகிருஷ்ணன் தான் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் மேத்ஸ் சயின்ஸ், இப்போ இருக்கலையே தரமணியில் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், அந்த பெரிய ஆய்வு நிலையத்துடைய நிறுவனரில் அவரும் ஒருத்தர். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் எப்போவுமே வருவாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். இப்போ இந்த பால் எடிஷ் முதல் சந்திப்பு இங்கே சென்னைக்கு வந்தப்போ, இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்தப்போ அவங்க வீட்டுக்கு தான் கூட்டின்னு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் வந்திருக்காங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் காரில் வரும்போது அல்லாடி கிருஷ்ணசாமி கிட்ட பால் எடிஷ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் வந்து சென்னையை பற்றி கூட ஒரு போயம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு போயம் மாதிரி சின்னதாக எழுதியிருக்கேன்னு. உடனே அல்லாடி கிருஷ்ணன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன சொல்லிருக்காரு, திஸ் இஸ் a city of Madras, the place of curry and dal, where ஐயர்ஸ் meet ஐயங்கார்ஸ் and ஐயங்கார்ஸ் pray only God அப்படிங்கிற மாதிரி, வேறு ஐயர்ஸ் ப்ரே ஐயங்கார்ஸ் அண்ட் ஐயங்கார்ஸ் ப்ரே ஒன்லி காட் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்காரு. இதுக்கு உள்ள அர்த்தத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், பட் மிக சரியான அர்த்தத்தோடு தான் அது சொல்லியிருக்காரு யார், பால் எடிஷ். அப்போ உலக வரலாற்று செய்திகளும் அவருக்கு நல்லா தெரியும். சும்மா ஏதோ கணிதம் மட்டும் இல்லாமல் எல்லார் பற்றியும் கேட்டுப்பார். எங்கெங்கே உலகத்தில் என்னென்ன நடக்குது, பூகம்பம் வருதா, இயற்கை சீற்றங்கள் வருதா, யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, எந்த நாட்டில் என்ன நடக்குது, அரசியலை பற்றியும் சரி எல்லாமே ஒரு அறிவு இருக்கும். ஆனால் அவருடைய முழு நேரத்தையும் கணிதத்தில் தான் அவர் செலவு பண்ணார். இப்பேற்பட்ட வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மேதைகளை பார்க்குறது ரொம்ப 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 அரிது. அப்படி கணிதத்தில் பார்த்திங்கன்னா ராமானுஜனை சொல்லலாம், பால் எடிஷை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு என்ன சொல்லிடலாம், ஒரு 5-10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க வாழ்க்கையே அர்ப்பணித்தவங்க லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா. இப்போ அப்படிப்பட்ட மிகப்பெரிய மேதையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. என்எஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரியில் அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப்பில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. என்எஸ் நம்பர் வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 2 சிறந்த புத்தகங்கள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று பால் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர் எழுதின த மேன் ஹூ நியூ ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு நீங்கள் படிக்கலாம். இன்னொரு புத்தகம் எனக்கு பேர் மறந்து போயிட்டேன், பட் அந்த புக்கும் ரொம்ப நல்ல புத்தகம். பட் இந்த மேன் ஹூ லவ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். ரொம்ப விரிவாக அவரை பற்றி எழுதியிருக்கோம், பால் எடிஷ் பற்றி. பால் எடிஷ் மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம், அவர் இருந்த மாதிரி இருந்திருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவர் படித்த கணிதத்தெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கல்லூரியில் அவர் நடத்தின விஷயங்களெல்லாம் கூட நாங்கள் சொல்கிறோம், நிறைய இதில் பார்க்குறோம். அப்போ அவரை மாதிரி மேதைகளெல்லாம் நம்ம கூட வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய தருணமாக இருக்கும். ஸோ நம்ம பால் எடிஷ் மாதிரி அவ்வளோ தியாகங்கள் பண்ணி அர்ப்பணிப்போடு இருக்க முடியலனாலும் அவர் பண்ண நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுப்புகளை நம்ம பண்ணலாம். கணிதத்தை நம்ம வேறு பார்வையில் பார்த்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்வோம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நம்ம பால் எடிஷோடைய நினைவு நாளில் பார்க்கணும். நன்றி.